வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அரவிந்த் வந்து பாட்டு பாடி முடிச்சிட்டாரு. எல்லோரும் வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கிஃப்ட் பண்ணுறாங்க. மீனா, முத்து 2 பேரும் வந்து பொக்கே கொடுக்குறாங்க. ரோஹிணி வந்து மோதிரம் போட்டு விட்றாங்க. நீத்து எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சது, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போனது பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் மீனாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்னு. மீனா அதை என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து ஃபோனு. ரோஹிணியும் மனோஜும் பார்த்திங்கன்னா நம்ம மோதிரம் போட்டோம், நமக்கு ஒன்றுமே கொடுக்கல, பொக்கே தான் கொடுத்தா மீனா, அவளுக்கு போய் ஃபோன் கொடுக்குறாங்கன்னு 2 பேரும் பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட வந்து சண்டை வளர்த்த அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. அது எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சீதா வந்து வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. அவருக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, டியூட்டிக்கு வரணும்னு. பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அட்மிட் பண்ணணும், ரொம்ப வைரல் ஃபீவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னை பார்த்துக்க யாரும் இல்லை டேப்லெட் கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு டியூட்டி முக்கியமா இல்லை அம்மா முக்கியமா, கண்டிப்பாக அட்மிட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. சீதா வந்து அப்போ உள்ளே வராங்க. நான் வேணால் பார்த்துக்கிறேன் சார், ஈவினிங் வரைக்கும் 6 o'clock வரைக்கும் இருப்பேன் அப்படின்றாங்க. அவர் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு போகிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து சிட்டியை வந்து அலர்ட் பண்ணுறாங்க. முத்துக்கு வந்து உன் மேலே டவுட் வந்துருச்சு, வீடியோ நீ தான் வெளியிட்டேன்னு பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க. நீ மாட்டினாலும் என் பேர் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ரோஹிணி வந்து சிட்டிகிட்ட சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.